குக்கரில் மட்டன் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிருக்கேன். நம்ம அரிசி அளந்து போட்டுக்கலாம். ஏன்னா ரைஸ் குக்கருக்கு தேவையானது தண்ணி தான் கரெக்டான மெஷர்மெண்ட் வேணும். ரெண்டு 3 கிளாஸ். இப்போ இந்த அளவு தான், எதில் நம்ம அளக்குறோமோ அந்த அளவு தான் ரைஸ் குக்கரில் கரெக்டாக வரும். அரிசி ஊற போட்டாச்சு. நல்லா நம்ம தாளிக்கிற வரைக்கும் ஊறட்டும். வேக வச்சுருக்கோம். உப்பு லைட்டாக மஞ்சாத்தூள் போட்டு வேக வச்சுருக்கோம். வாங்க தாளிக்கலாம். எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ நம்ம லவங்கம், பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி எல்லாம் போட்டாச்சு. உப்பு போடலாம். நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ப்ரௌன் ஆயிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி போடலாம். தக்காளியும் அதில் ஒரு 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். பாருங்கள், தக்காளி வதங்கிட்டே இருக்குது. அது செஞ்சுட்டு இருக்கும்போதே இன்னொன்று உங்களுக்கு காட்ட போகிறேன். எலக்ட்ரிக் எக் மேக்கர். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். தண்ணி அந்த கேப் தெரியுதா? அவ்வளோதான், போதும். தண்ணி ஊற்றியாச்சு. தண்ணி ஊற்றிட்டு இது வச்சுருங்க. எக்கு இது இப்படி வைக்கணும். நான் வைக்கிறேன் பாருங்கள். முட்டை வச்சாச்சு. அதில் இது எக் மேக்கரு. இது பயமில்லாமல் வாங்கலாம்ப்பா. இது நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு ஸ்கூல் டைமில் எனக்கு ரொம்ப யூஸ் ஆகுது. ஆன் பண்ணியாச்சு. அவ்வளோதான், லைட் எரியுது பார்த்தீங்களா? இது எனக்கு ஸ்கூல் டைமில் ரொம்ப யூஸ் ஆகுது. ரைஸ் குக்கரும் சரி, இந்த எக் மேக்கரும் சரி. அதே மாதிரி இது ரெண்டுமே எனக்கு ஸ்கூல் டைமில் கம்பல்சரி இது எனக்கு யூஸ் ஆகுதுங்க. நல்லா வதங்கிடுச்சு. இப்போ புதினா, கொத்தமல்லி போட்டாச்சு. இதையும் நல்லா வதக்கிடலாம். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃப்ரெஷ், எவ்வளோ முடியுதோ ஃப்ரெஷ் போட்டால் நல்லாயிருக்குங்க. இது உங்களுக்கு ரைஸ் குக்கரில் எப்படி செய்யறதுக்கான டெமோ மாதிரி நினச்சிக்கோங்களேன். ஏன்னா ரைஸ் குக்கரில் எப்படி செய்யணும்னு தெரியாதவங்களுக்கானது இது. ரைஸ் குக்கர்லேயே நம்ம பிரியாணி செய்யலாம். இதையும் நல்லா வதக்கிடணும். வதக்கியாச்சு. இப்போ நம்ம கறி போடலாம். கறியும் போட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. மிளகாய் தூள், சவுண்டு கம் கருமா. இப்போ தண்ணி ஊற்றலாம். நம்ம கறி தண்ணி, ஏன்னா இது நான் 3 கிளாஸ் அரிசி வச்சுருக்கேன். இப்போ 6 கிளாஸ் தண்ணி ஊற்றணும். அதனால் ஃபஸ்ட்டு கிளாஸு நம்ம கறியில் யூஸ் பண்ணோம்ல அந்த தண்ணி ஊற்றிடலாம். நம்ம 5 கூட ஊற்றலாம், தேவைன்னா பார்த்து கூட போடலாம். நான் இப்போ 5 தான் போட போகிறேன். ரெண்டு, 3, 4 கிளாஸ் ஊற்றியாச்சு. 5 எனக்கு சீக்கிரமாக ரெடி ஆகணும்னு சொல்லி நான் ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சுருக்கேன். அதில் சூடு பண்ணி வச்சது சுடு தண்ணி.
ஓகே, 5 கிளாஸ் ஊற்றியாச்சு தண்ணி. உங்களுக்கு தேவைன்னா பார்த்து ஊற்றிக்கோங்க, ஓகேவா? இப்போது நான் ரைஸ் குக்கரில் வைக்க போகிறேன். பார்த்தீங்களா, எக்கு வந்து நல்ல இது. இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். இது ஆஃப் ஆகிடுச்சுன்னா அவ்வளோதான், எக்கு ரெடி. பாருங்கள், ஜூம் காட்டுறேன். எதுவும் வெளியில் வரல, உடஞ்சி கிடஞ்சி வெளியில் வரல. உடையாத முட்டையாக வச்சா நல்லா நீட்டாக வருதுங்க. உடஞ்சிச்சுன்னா வெளியில எல்லாம் வந்து அசிங்கமாயிடுது. இது கொதிக்கும் போது நம்ம அரிசி போடலாம். மூடியாச்சு. இதை ஆன் பண்ணுறேன் பாருங்கள். ஆன் பண்ணியாச்சு, அவ்வளோதான். கொதிக்கும் போது அரிசி போட்டுருணும். இது இங்கே முட்டையும் ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். லைட்டு அதான் ஆஃப் ஆகிடும். இப்போ பார்த்தீங்களா, வெந்துடுச்சு. உங்களுக்கு உடச்சி காட்டுறேன், சரியா? தண்ணி ஊற்றியாச்சு. வாங்க அரிசி போட்டுடலாம். இப்போ நல்லா ஊறிடுச்சு அரிசி. கலந்துடலாம். அவ்வளோதான், முடியலாமா? அவ்வளோதான். இதில் வந்து கீப் வார்ம் அப்படின்னு இருக்குல்ல, அது வந்து வந்துச்சுன்னா ரெடி ஆயிடுச்சுன்னு மீனிங். இப்போ என்ன பண்ணணும், சும்மா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா மசாலா வந்து கீழே இருக்கும்ல, நம்ம பாட்டில் செய்கிற மாதிரி தான். ஆனால் ஒன்றும் பக்கத்துலேயே நின்றுட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லைங்க. அது பாட்டுக்கு வெந்து ஆஃப் ஆகிடும். இந்த லைட் வந்து ஆஃப் ஆகிடும். பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்குங்க. எலக்ட்ரிக் குக்கரில் தான் செஞ்சேன். எக்கு முட்டை சூப்பராக வந்திருக்கு. எக் மேக்கர் சூப்பராக வந்திருக்கு. பார்த்தீங்களா? வாங்க ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாம். பார்த்தீங்களா, சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. பார்த்தீங்களா, அவ்வளோதாங்க, நம்ம மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போது நம்ம என்ன பண்ணலான்னா ஃபைனல் பட்டர், அவ்வளோதாங்க, போட்டாச்சு, மூடி வச்சாச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் நாங்கள் எங்களோட லஞ்ச் சாப்பிட போகிறோம். பிரியாணி, முட்டை, புதினா சட்னி, அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு எங்களோட லஞ்ச். இன்னி ஃப்ரைடேயோட லஞ்ச் முடிஞ்சிடுச்சு. வாங்க சாப்பிட்லாம்.